அண்மைச் செய்தி. சென்னை திருவல்லிக்கேணியில் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்கில் கைதான சிறப்பு உதவி ஆய்வாளர் பகீர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இது குறித்தான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சரவணன். சரவணன், இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை திருவல்லிக்கேணியில கடந்த டிசம்பர் மாதம் முகமது ஜுனைத் என்பவரிடம் 20 லட்சம் ரூபாய் வழிப்பறி செய்த வழக்குல வருமான வரித்துறை அதிகாரிகளான தாமோதரன், பிரதீப் மற்றும் திருவல்லிக்கேணியினுடைய காவல் உதவியாளர் ராஜா சிங், இந்த வழக்கில் அதே போன்று சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி லாய்டு, இந்த 4 பேரும் கைது செய்யப்பட்டார்கள். இதுல கடைசியாக இந்த சன்னி லாய்டு கைது செய்யப்பட்டார். ஜார்க்கண்டில் இருந்து ஒரு கைது செய்யப்பட்டார். அதற்கு பிறகு அவரிடம் காவலில் எடுத்து விசாரணை நடத்தியதுல இவர் ஏற்கனவே இதே போன்று 1000 விளக்கு பகுதியிலும் கடந்த ஜனவரி மாதம் அந்த 1000 விளக்கு பகுதியிலும் இதே போன்ற வழிமுறையில் ஈடுபட்டிருப்பது தெரிய வந்தது. அதன் தொடர்ச்சியாக அவர் வாக்குமூலத்துல பல்வேறு விவரங்களை தெரிவித்திருந்தார். அதாவது வருமான வரித்துறையினர், வணிக வரித்துறை அதிகாரிகள் இவர்களுடன் சேர்ந்து சோதனை என்ற பெயரில் இதுபோன்று இந்த கணக்கில் வராத ஹவாலா பணங்களை கொண்டு செல்லக்கூடிய நபர்களை அவர்களை கண்காணித்து சென்று இந்த பணத்தை பறிமுதல் செய்தது அவர் ஒப்புக்கொண்டார். அதன் அடிப்படையில அவர் கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில தற்பொழுது இந்த சிறப்பு உதவி ஆய்வாளர் சன்னி லாய்டு, ராஜா சிங் மற்றும் வருமானத்துறை அதிகாரிகள், அதே போன்று வணிக வரித்துறை அதிகாரிகள் சுரேஷ், சதீஷ் ஆகிய 7 பேர் மீது 1000 விளக்கு போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இந்த வழக்குல இந்த நபர்களை மீண்டும் இந்த 5 பேரையும் மீண்டும் கைது செய்ய இருக்கிறார்கள். மேலும் இந்த வணிக வரித்துறை அதிகாரிகள் 2 பேர் தலைமறைவாக இருக்கக்கூடிய நிலையில சதீஷ், சுரேஷ் இந்த இருவரையுமே 1000 விளக்கு போலீசார் தேடி வருவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சரவணன்.